இந்த விபச்சாரங்கிறது நேரடியா வந்துடுறது இல்லைங்க. அதாவது நாங்கெல்லாம் சில பேர் நம்ம நினைப்போம் விபச்சாரம் அஸ்தோஃபிருல்லாஹ் நம்ம போறதே கிடையாது. ஆனால் நமக்கு தெரியாமலேயே விபச்சாரத்தினுடைய வாடை நம்முடைய இல்லங்களில் சுத்தி கொண்டிருக்கிறது. விபச்சாரத்திற்கான அந்த ஒரு அறிகுறிகள் நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிகுறிகள் என்றால் நம்முடைய தவறான பார்வை ஒரு விபச்சாரம், தவறான படங்களை தவறான விஷயங்களை பார்ப்பது அது ஒரு வகையான விபச்சாரம். அந்நிய பெண்ணை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கை கொடுக்கிறோம், அதுவும் ஒரு விபச்சாரம் தான். நம்முடைய கண் செய்யக்கூடிய விபச்சாரம், கை செய்யக்கூடிய விபச்சாரங்கள். இந்த ஆரம்ப அதாவது மெயினான அந்த விபச்சாரத்தை இல்லாம ஆக்கணும் என்று சொன்னால் ஒரு குடும்ப பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்ப ஆண் எப்படி ஒழுக்கத்தை பேணணும், இந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்ஷால்லா இன்னையோட பார்த்து முடிச்சிட்டோம்னா அடுத்து குடும்ப அமைப்புக்கான அடுத்தடுத்த விஷயம் நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணணும், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பார்வையை தாழ்த்தணுங்க. இஸ்லாம் அந்த விபச்சாரத்துக்கான முதல் கேட்டைய மூடிடுது. தவறான பார்வை தானே இன்னைக்கு நமக்கு அசிங்கமான எண்ணத்தை ஊட்டுது. ஒரு முறை பாருங்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், யா அலி லா துதுபஇ அன்-நظரா, திரும்பி திரும்பி நீ உன்னுடைய பார்வையை செலுத்தாதே. ரோட்ல ஒரு அந்நிய பெண் பாக்குறாங்கன்னா, அந்நிய பெண் போறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, யதார்த்தம் போகும்போது கேஷுவலா ஒரு கேஷுவல் பார்வை ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ஒரு வரும். அல்லது என்ன, அப்படி பார்த்த உடனே நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி அடுத்த பார்வை நீ பார்த்தன்னா அது என்ன, ஃபைனலக்கல் உலா, முதலாவது நீ பார்த்த பார்வை தெரியாம பார்த்துட்ட, வலைசலக்கல் ஆஹர், மத்த ரெண்டாவது பார்வை உன்னுடைய பார்வை அல்ல, அது ஷைத்தானுடைய பார்வை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஐனானி ஜினாஹுமா அன்-நظர், கண்கள் இருக்கு இல்லையா அது செய்யும் விபச்சாரம் தான் தவறான பார்வை. வல் அதாவது வல் யதானி தஸ்னியான், கைகளும் விபச்சாரம் செய்கிறது. வல் ஃபர்ஜு தஸத்தக தாலிக அவ் யுகதிபுஹு, கடைசி என்ன, கண் செய்யக்கூடிய விபச்சாரம், கை செய்யக்கூடிய, கை குலுக்கும் அவ்வளவுதான், இதுவும் ஒரு விபச்சாரம் என்று பெருமானார் எச்சரிக்கை. கடைசியில மேலே சொன்ன அந்த விபச்சாரத்தை மனிதன் செய்து விடுகின்றான். இது மட்டுமல்ல, சில சஹாபாக்கள் பாதையில் அமர்ந்து இருக்கிறார், வாசல் அதாவது மக்கள் போற வரக்கூடிய வழியில உட்கார்ந்து இருக்காங்க. பெருமானார் கோவித்துக் கொண்டார்கள், என்ன என்ன காரணத்துக்காக இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன விஷயம் கேட்கும்போது, கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்காகத்தானே யார சொல்ல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னாங்களாம். இல்லை, இங்க அமர்ந்தால் அந்நிய பெண் போற வழி இது, நீங்க உங்க பார்வையை தாழ்த்திக்கணும், வர போறவங்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், பாதையில் ஏதாவது மக்களுக்கு இடையூறு தரும் பொருள் இருந்தால் அதை அகற்ற வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். இப்படி ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்களுடைய பார்வையை முழுமையாக தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு யாரும் அதை பண்றது இல்லைங்க. ஆண்களாக இருந்தால், அதுவும் குறிப்பாக வாலிப பைய பிள்ளைகளா இருந்தா, பெண்களை பார்க்கணுங்களுக்காக டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஷாப்பிங் மால் போறது, அங்க போறது, பீச்சுக்கு போறது, பெண்களை பார்த்து மார்க் போடுறது. அதே மாதிரி ஆண்களை பார்த்து பெண்கள் கல்லூரிகள் என்ன பண்றது, படிக்கிற பெண்கள் தான் இந்த மோசடி ஜாஸ்தியா இருக்குது. அது யாராக இருந்தாலும் ஒரு அந்நிய பெண், யார் அவங்க, ஒரு யாருக்கோ தாயோ யாருக்கோ சகோதரியாகத்தான் இருப்பாங்க, ஒரு அந்நிய பெண்ணை தவறான கண்ணோட்டத்தை கொண்டு ஒரு மனிதன், குறிப்பாக முஸ்லிம், பார்க்கவே கூடாது. அந்த பார்வை தான் உங்கள் விபச்சாரத்தை கொண்டு போய் அழைக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள்.